2026ஆம் ஆண்டு பட்ஜெட் மாநில பொருளாதாரத்திற்கு முன்னுரிமை. அடுத்த மாதம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவிருக்கும் 2026ஆம் ஆண்டு பட்ஜெட் மாநில பொருளாதார முன்னுரிமைகளுக்கு ஏற்ப வடிவமைக்கப்படும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். கடந்த காலங்களைப் போல அமைச்சு அளவில் மட்டும் தீர்மானிக்கப்படாது என்று பிரதமர் தெளிவுபடுத்தினார். மக்களின் தேவைகளை புறக்கணிக்காமல் பொருளாதார வளர்ச்சி சீராக தொடர்வதை உறுதி செய்வதற்கு, குறிப்பாக மக்களின் வாழ்க்கை செலவினத்தை நிவர்த்தி செய்வதற்கு அதீத முன்னுரிமை வழங்கப்படும் என்று நிதி அமைச்சருமான டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அதன் சொந்த ஆற்றல் உள்ளது. மலாக்காவில் உள்ளதைப் போல சுற்றுலா மற்றும் உற்பத்தி துறைகளில் கவனம் செலுத்தப்படுகிறது. இது மாநிலத்தின் செயல்திறனை ஊக்கப்படுத்துகிறது என்று இன்று சனிக்கிழமை மலாக்கா பண்டர் ஹிரேரில் நிதி அமைச்சருடன் சுற்றுலா உற்பத்தித்துறை 2026ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் அமர்வில் பேசுகையில் டத்தோஸ்ரீ அன்வார் இதனை தெரிவித்தார். உயர் அடுக்கு மக்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் இடையே அதிக இடைவெளி இருப்பதால் மக்களின் வாழ்க்கை செலவின உயர்வு இந்த 2026ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் கருத்தில் கொள்ளப்படும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.